டாக்டர் வணக்கம். பூபதி ஜான் சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். நீங்க அந்த மெடிக்கல் லீகல் ரிப்போர்ட்டை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். டாக்டர், அதுல 12/12/2025 அன்னைக்கு இந்த ரிப்போர்ட் வந்து எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் வெளியில வந்திருக்கு. குழந்தை அதுல அபியூஸ் செய்யப்பட்டிருக்குன்னு எங்கேயாச்சும் எழுதிருக்கீங்களா டாக்டர்? ஏதாச்சும் அதுல ஏதாவது அந்த ரிப்போர்ட்ல கொஞ்சம் கிளாரிட்டி இல்ல. அதுல வந்து இன்ஃபெக்டட் சம் இன்ஜுரிஸ் இருக்கு. கொஞ்சம் இதுல பார்த்ததுனால, டிஜிட்டல்ல பார்த்ததுனால கொஞ்சம் கிளாரிட்டி இல்ல. அது திருப்பி அந்த கமெண்ட்ஸை ரீரீட் பண்ணா தெரியும். சரி, அதுல அந்த குழந்தையினுடைய அந்த ஃபைனல் ரிப்போர்ட் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கிளாரிட்டி இல்ல. நீங்க கொஞ்சம் படிச்சீங்கன்னா அதை அப்படியே நம்ம 1 minute சொல்லிடுவேன். அப்படிங்களா டாக்டர்? ஒரு ஆமா, அந்த ஃபைனல் ரிப்போர்ட் எடுங்களா. அதுல ஃபைனல் ரிப்போர்ட் வரலங்க டாக்டர். இல்ல அதுல கீழே இம்ப்ரெஷன் சொல்லிட்டு ஏதாவது கொடுத்திருப்பாங்க டாக்டர். எக்ஸாமினேஷன் ஆஃப் ஆனஸ் போட்டு அதுல இன்ஜரி 5 இருக்குதுன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே ஓகே. ஆமா, எக்ஸாமினேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா அப்படின்னு போட்டு அதுல 4 இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. ஆமா, கரெக்ட். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. இதுக்கு என்ன டாக்டர் அர்த்தம்? இல்ல, எக்ஸாம் ஜெனிட்டாலியா வந்து ஆக்சுவலா 2 வயசு 2.5 வயசு அந்த குழந்தைக்கு. 2 வருஷம் 4 மாசம் 4 மாசம் 2 மாசம் கம்மி. அந்த இன்ஜுரிஸ் டு தி ஜெனிட்டாலியா அப்படிங்கிற போது ரஃப்லி பாத்தீங்கன்னா பெனிட்ரேட்டிங் இன்ஜுரி இருக்காது. அது ஹேண்ட்லிங், ஃபிங்கர் ஹேண்ட்லிங் இன்ஜுரிஸ், அந்த மாதிரி இன்ஜுரிஸ் தான் அதுல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி. அப்ப அந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரி கான்டாக்ட்ல இந்த மாதிரி இருக்கணும். பெனிட்ரேட்டிங் இன்ஜுரி இருக்கிறதுக்கு வெரி 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 ரேர், ரொம்ப கஷ்டம் அது. ஓகே. அதனால ஹேண்ட் இன்ஜுரி, ஹேண்ட்ல ஃபிங்கரிங் அந்த மாதிரியான இன்ஜுரிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அது ஆனஸ்ல பாத்தீங்கன்னா, ஆனஸ்லயும் இந்த மாதிரி இன்ஜுரிஸ் இருக்கனால அதேதான் திருப்பி அகைன் இதெல்லாம் பர்வர்டட் இண்டிவிஜுவல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விதமான ஒரு இன்ஜுரிஸ் ஆக்சுவலா. ஓகே ஓகே. அந்த எனி இண்டிவிஜுவல் வந்து ஒரு பர்வர்டட் மென்டாலிட்டியில இருப்பான். ஓகே. சோ அவங்க அந்த மாதிரியான ஆட்கள் தான் இந்த மாதிரியான இன்ஜுரிஸ் ஏற்படுத்துவாங்க. ஓகே. இது வந்து பீடோபிலியா அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம் நம்ம. சரி சரி. இன்ஜுரிஸ் அதாவது வந்து சின்ன குழந்தைகளுக்கு பண்ணக்கூடிய இன்ஃபிளிக்ட் பண்ணக்கூடிய இன்ஜுரிஸ் எல்லாம் பீடோபிலியா. இந்த மாதிரி பீடோபிலியா இருக்கக்கூடிய மென்டாலிட்டி இருக்கிறவங்க வந்து சொசைட்டில ரொம்ப கம்மி பேரு. அது வந்து ஒரு சில செக்ஷன் தான் இருப்பாங்க அந்த மாதிரி. சரி சரி. சோ இன்ஜுரிஸ் பிளஸ் இது இருக்கிறதுனால டெஃபினட்டா அதுல வந்து செக்சுவல் அசால்ட் நடந்திருக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு வந்து பெனிட்ரேட் வாய்ப்பு இருக்கு. அதுதான் வாய்ப்பு. ஓகே ஓகே டாக்டர், இருங்க நம்ம பேசுவோம். டாக்டர் பூபதி ஜான் சார் வணக்கம் சார். இங்க வந்து ஒரு 2.5 வயசு குழந்தை, நீங்க விளாத்தி குளத்துல ஒரு 14 வயசு 17 வயசு குழந்தை, வேற வேற ஊர்ல 14 15 மதுராந்தகம், இப்படி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமான அறிகுறியாக இருக்கிறது. அதனால நான் இன்னைக்கு வந்து நம்மளோட ஹோம் செக்ரட்டரி சொன்ன ஒரு ரிப்போர்ட்டோட இதை நான் வந்து கிளப் பண்ணி உங்ககிட்ட கேள்வியா கேட்கலாம்னு நினைக்கிறேன் சார். 2021 என்டிபிஎஸ் ஆக்டின் படி தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் எவ்வளவுன்னா 6800 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 2024 அது 11000 அதிகரித்திருக்கிறது அப்படின்ட்டு ஹோம் செக்ரட்டரி இன்று வந்து சொல்லி இருக்கிறார் சார். ஏதாவது ஒரு வகையில் சார் இந்த மாதிரி பாகுபாடு பார்க்காம, வயது வித்தியாசம் பார்க்காம, இப்படி சின்ன பசங்க ஒரு 15-16 வயசு பசங்க, சின்ன குழந்தைங்களை ரேப் பண்றது, இதுக்கெல்லாமும் இந்த ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு பெரிய காரணமா டாக்டர்? சார், இப்ப இந்த குழந்தைகள் பண்ணக்கூடிய மர்டர் இருக்கட்டும், இந்த மாதிரி செக்ஸுவலி அசால்டட் கேஸா இருக்கட்டும், மர்டர் கேஸா இருக்கட்டும், இந்த மாதிரி கேஸுங்கள்லாம் 2 விதமா தான் இது பார்க்கணும் சார். எப்படின்னா இப்ப இந்த நாட்டினுடைய பில்லர்ஸ் 4 மெயின் பில்லர்ஸ் சொல்றாங்க. ஒண்ணு ஜுடிஷியரி சொல்றாங்க, எக்ஸிகியூட்டிவ் பாடி சொல்றாங்க, பியூரோக்ரசி எக்ஸிகியூட்டிவ், தென் லெஜிஸ்லேஷன், 2வது நீங்க இருக்கக்கூடிய பத்திரிகை துறை. இதுல இந்த 3வது இருக்கக்கூடிய இந்த எக்ஸிகியூட்டிவ் பாடி பாருங்க, இந்த பியூரோக்ரசி, அது வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா, இந்த லெஜிஸ்லேஷன் இருக்கக்கூடிய சட்டம் இயற்றக்கூடிய துறைக்கு அப்படியே அடிபணிச்சு அது பண்றது இல்ல. சரி. சட்டங்கள் என்ன சொல்லுது? தீண்டாமை ஒரு குற்றம்னு சொல்லுது.
அதே மாதிரி சட்டம் என்ன சொல்லுது? எல்லாம் சமம் என்று சொல்லுகிறது. சட்டம் என்ன சொல்லுகிறது? இல்ல ஈக்குவாலிட்டி சொல்லுது. ஆனா நடைமுறையில அது நடக்கிறது இல்ல. இப்ப இந்த கேஸ் ஒரு உதாரணம். இந்த கேஸ் எடுத்துக்கங்க. இதுல ரெண்டு விதமா ட்ரீட் பண்ணலாம். ஒண்ணு பார்க்கலாம். ஒண்ணு, அந்த ஆள் வந்து அந்த குழந்தைய வந்து செக்ஸுவல் அசால்ட் பண்றது பெர்வர்டட் மென்டல் பிஹேவியர், அவ்வளவுதான். அது ஒரு அப்ரண்ட் பிஹேவியர். ஒண்ணு, அவ அண்டர் இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவ வந்து தண்டனை கொடுக்கணும், தண்டனை நடக்கணும், இமிடியேட்டா எல்லாரும் செஞ்சிருவாங்க. சரி. ஆனா அந்த டிலே இருக்கு பாருங்க, அந்த டிலே, இந்த ஒரு 1.5 மாச டிலே இருக்கு. அப்ப அந்த டிலேல என்ன நடக்குது அப்படின்னா சமூகம் சார்ந்த பிரச்சனையா தான் அது நடந்திருக்குது. சரி. இதுல குறிப்பா ஒண்ணு சொல்லணும்னா, பாத் டு சால்வேஷன் என்கிற அம்பேத்கர் எழுதிய புக் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். முழு விடுதலைக்கான வழின்ட்டு ஒரு புக்ல எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, தலித்துகளமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், எல்லா மக்களுக்கும் எங்க போனாலும் நீதி கிடைப்பதில்லை. ஏன்னா ஒரு சட்டத்துறைக்கு போனாலும் அவங்களால காசு செலவு பண்ணி வக்கீல பார்த்து அது நீதி கிடைக்காது. அதனால கஷ்டமா இருக்கு. அவங்க வந்து அந்த கேஸ்ல தோத்துருவாங்க. ரெண்டாவது வந்து அதிகாரத்துறையா இருக்கக்கூடிய இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய போனா கூட அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சட்டத்தின் அடிப்படையில் நடக்காமல் தன்னுடைய சமூகம் சார்ந்துதான் நடக்கிறார்கள். அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்து இருக்கிறார்களோ சமூகம் சார்ந்து நடக்கிறார்கள் தான் அவர் குறிப்பிடுறார். அற்புதமா குறிப்பிடுறார். சரி. அப்ப எப்படி அப்படின்னா, சில கேஸுகள் இந்த மாதிரி சென்சிட்டிவான கேஸ், இப்ப நீங்க இந்த கேஸ வந்து நீங்க எடுத்து நீங்க தொலைக்காட்சியில பதிவு பண்றோம். ரெண்டாவது, இது ஒரு பியூஸ் எல்லாம் போன்றவர்கள் எல்லாம் வந்து சமூக ஆர்வலர் இந்த கேஸ் எடுத்திருக்கிறாரு. ஒருவேளை இந்த மாதிரி சமூக ஆர்வலர் பியூஸ் கேஸ் எடுக்கலினாலும், இந்த மாதிரி தொலைக்காட்சி எடுக்கலினாலும் இந்த கேஸ் மண்ணுக்குள்ள போயிருக்கும், வெளியவே வந்திருக்காது, வாய்ப்பே இல்ல. பியூஸ் கோயல் அவர்கள், ஆமா சாரி, நம்ம பியூஸ், அவர் பியூஸ் கோயல் சொல்லிட்டேன், மன்னிக்கணும், அவர் பேர் தப்பா சொல்லிட்டேன். பியூஸ் மனுஷ், அவருக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இது போன்ற சமூக ஆர்வலர்கள் இது எடுத்தங்காட்டி தான் இது வந்து வெளியே வருது. ஒன்ஸ் சென்சிட்டிவ் ஆன காட்டி தான் இது மத்த அதிகாரிகள் எல்லாம் பயப்படுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அதிகாரியும் தன் சமூகம் சார்ந்தே இருக்கிறான். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி சமூகம் சார்ந்து இருக்கிறதுனாலதான் எல்லா குற்றங்களும் எல்லாம் மறைக்கப்படுகிறது. அது குறிப்பாக தலித்துகளுக்காகவும் தலித்துகள் மேல் இருக்கக்கூடிய வன்முறைகள், கொடுமைகள் அத்தனையும் மறுக்கப்படுவதற்கு காரணம் இதுதான். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் பார்க்கணும். அப்போ இதுல என்ன பண்றாங்கன்னா, ஒரு சிலர் அரசியல் சாயம் பூசுகிறார்கள், அவ்வளவுதான். இதுவும் பார்க்கணும். ஆனா இந்த கேஸ்ல அரசியல் சாயம் இல்ல போலதான் தெரியுது. ஏன்னா அரசியல் சாயம் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை இதுல. ஏன்னா இது சமூகம் சார்ந்தும், ரெண்டாவது இது வந்து அந்த மென்டாலிட்டி, பெர்வென்டட் மென்டாலிட்டி இருக்கிற ரெண்டு காரணத்தினால்தான் இது நடந்திருக்கு. அதனால சமூக ஆர்வலர்களை பியூஸ் பண்றவர்களா இன்னும் வளர்ந்தாத்தான், தொலைக்காட்சி நீங்கள மாதிரி ஆட்களை வளர்ந்தாத்தான் இது போன்ற மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு, பாடுபடுபவர்களுக்கு ஒரு நீதி கிடைப்பதற்கு உதவியாக இருக்கும். ஓகே.